ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ் தமிழ். நான் உங்கள் ராஜேஷ். அகைன் மியா கார்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஒரு 7 சீட்டரில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய கார்ஸ் என்னவாக இருக்கும்? இனோவாவாக தான் இருக்கும். இனோவா ஒரு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ஒரு பொலேரோ காரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த ரெண்டு காரும் என்னென்ன ப்ரைஸ் எப்படி இருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த இனோவா 2.5V சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,70,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத வாங்க போய் பார்ப்போம். ஆமாங்க, இந்த இனோவா தாங்க. ஸோ இந்த இனோவா பார்த்தீங்க அப்படின்னா TN 49 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. தஞ்சாவூர் வெஹிக்கிள் தான், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்டர்னல் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல டயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிராண்ட் நியூ டயர்ஸ், ஃப்ரண்ட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லா இருக்குங்க. வெறும் 1,70,000 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வெஹிக்கிள் ரன் ஆயிருக்கு. ஸோ இதோட எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஓவராலாக காட்டுறேன். பைக்கிலோட இது ஒரு சின்ன டென்ட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் ரொம்பவே நீட்டாக தாங்க இந்த கார் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேரியர்ஸ் போட்டிருக்காங்க. இனோவா கிரேஸ் உள்ளவங்களுக்கு புரியும். 7 சீட்டரில் கம்ஃபர்டபுளான கார்னா இனோவா தான் சொல்லலாம். ஸோ ஹைவே கிங்னே கூட சொல்லலாம். வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் டோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் கண்ட்ரோல் வந்துடும். இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோலுக்கான எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். டுவெல் ஏர் பேக்கோட வரக்கூடிய கார் தான் இந்த காரு. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனிலேருந்து வர மியூசிக் சிஸ்டம் தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இனோவா கிரேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த கார் 1.5 லட்சம், ஒரு 1,70,000 ரொம்பவே கம்மியான விஷயம் தான். சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இது கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்டில்னா எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் மிரர் தான் இதில் வரும். வாங்க அப்படியே வெஹிக்கிளை கிராங்க் பண்ணி பார்ப்போம். பரவாயில்லைங்க, ஒரே ஒரு சின்ன செல்ஃப்லேயே அந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சிங்கிள் கிராங்க்ல இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் லைவாக பார்த்துக்கோங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குன்றது. இவ்வளோ தான் ரன் ஆகிருக்கு இந்த இது. ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கூலிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்டீரியருமே ரொம்பவே நீட் அண்ட் குட்டாகவே இருக்குது. வாங்க அப்படியே ரியர் சீட்டுக்கு வருவோம். ஸோ ரியர் சீட்டுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. என்னோட லெக் ரூம் பாருங்கள், என்னோட ஹெட் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இனோவாக்கு நம்ம ஹெட் ரூம் லெக் ரூம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ஒரு கம்ஃபர்ட்டான வெஹிக்கிள்னா இனோவானே சொல்லலாங்க. தேர்ட் ரோவுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லாங் டிரைவ் போகிறீங்கன்னா உங்களுக்கான ஏற்ற வெஹிக்கிள் தான் இந்த வெஹிக்கிள். ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தாங்க இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது ஒரு பார்க்கிங் சேலில் தான் இருக்குது. ரியர் சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் பீச் கலரில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் சீட்டுமே பாருங்கள் ரொம்பவே புதுசாக இருக்குது. அப்பல்சர் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 3rd row வரைக்குமே ஏசிக்கான வெண்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ 3rd row வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ப்ரொவிஷனுமே இருக்குங்க இந்த காரில். ஒரு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் அண்ட் வைப்பருமே கொடுத்துருவாங்க இந்த வெஹிக்கிளில். நல்லா இருக்குங்க இந்த வெஹிக்கிள் பார்க்க. இந்த இனோவா பார்த்தீங்க அப்படின்னா 11 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் தான். இது ஒரு பார்க்கிங் சேல் வெஹிக்கிள் தான் இது. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இப்போ நம்ம காட்டக்கூடிய எல்லா கார்ஸுமே பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு கார் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருக்குன்னா மியா கார்ஸோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல ஷோ ஆகும். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். அவங்க இதை விட பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த கார் என்னன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலேரோ 2020 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. வாங்க இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எக்ஸ்டர்னல் வைஸ் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஸோ எக்ஸ்டர்னல் பாருங்கள், ஒரு மேசிவான கார் தாங்க இந்த பொலேரோ. ஸோ இதோட பாடி அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஆஸ் யூஷுவல் டயர்ஸ்க்கு வருவோம். டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க. இதோட எக்ஸ்டர்னல் பாடி பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த காரு. ஒரு ஒயிட் கலர் கார், ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ இதோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. பேக் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை போல இருக்குது. ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். சீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரியர் ப்ரொஃபைல் சீட்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. பேக் சைடில் ஒரு பம்பர்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு. TN 16 ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் இது. நீட்டாக இருக்குங்க இந்த கார். ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் இருக்குது இந்த காரு. ஸோ பொலேரோ B6ன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டோர் ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாங்க இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இன்டீரியர் வைஸ் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த காரு. ஸோ சீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இந்த காரில் 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். அதுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க.
ஏசி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த காரு ஒரு மேசிவான லுக்கில் இருக்கக்கூடிய கார்ஸ் தான் இந்த காரு. அப்படியே ரியர் சீட்டுக்கு வருவோம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மிரர்ஸ்க்கான ஃபோல்டபுளான கண்ட்ரோலர் இருக்குது. ரியர் சீட்டுமே நல்லா இருக்குங்க. சீட் குஷனுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீட்ஸ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. வெஹிக்கிளுமே ஒரு லோ கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. இதோட கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,70,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. அதே மாதிரி சேம் இது ஒரு பார்க்கிங் சேலில் இருக்க வெஹிக்கிள் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மியா கார்ஸ் நெகோஷியபிள் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட கேட்டு உங்களுக்கு இந்த கார் என்ன பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ண முடியுமோ பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. லோனுமே இந்த காருக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. லேட்டஸ்ட் வெஹிக்கிள் தான் இது. ஸோ ஒரு 80 to 90% உங்களோட ப்ரொஃபைல் கிளியராக இருந்தால் லோனுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மியா கார்ஸில் தாங்க இருக்குது. மியா கார்ஸ் தஞ்சாவூர். மியா கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம A to Z ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைட்லேயே தான் இருக்குது. ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். மியா கார்ஸில் இந்த கார் மட்டும் இல்லாமல் இன்னமும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கார்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ மியா கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க லோன்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் மறக்காம மியா கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இது போல யூஸ்டு கார் கண்டென்ட் போடக்கூடிய நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் நான் உங்கள் ராஜேஷ். இது உங்கள் வீல்ஸ் ஆன் டீல்ஸ். நன்றி, வணக்கம்.